நான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வு. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டிலே எத்தனையோ பழமொழிகள், அதில் ஒரு பழமொழி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சட்டியில் இருந்தால் அகப்பைன்னா அந்த காலத்தில் அந்த கொட்டாங்குச்சி வச்சு செய்கிற கரண்டி, இப்போ இருக்கிற கரண்டி தான், குழம்பு எடுக்கிற கரண்டி தான் அப்போ அகப்பைன்னு பேர். எல்லாரும் என்ன இருக்காங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் பொருள் இருந்தாலும் அகப்பையில் வரும்னு எடுத்துருக்குறாங்க. அது அப்படி அல்ல. இப்பொழுது மகா சந்த சஷ்டி வருகிறது. ஐப்பசி மாதம் தீபாவளி கழித்து வருகிற சஷ்டிக்கு மகா சஷ்டின்னு பேர், மகா கந்த சஷ்டின்னு பேர். அந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் உண்ணாமல் நோட்பர் பெரியர்னார். அதுபோல் இப்போ எல்லாராலையும் முடியல என்றால் பழம் பால் அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும். பலகாரம் சாப்பிட்றதெல்லாம் விரதம் கிடையாது, அது விரதத்துக்கு விரோதமானது. சில பேர் டிஃபன் மட்டும் சாப்பிட்றேன்னுவான். முடிந்தால் பட்னியாக இருக்கணும், ஒரு நாள் பட்னியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ஜீரணத்துக்கெல்லாம் ஓய்வு கிடைக்கும். ஆனால் சக்கரை வியாதிக்காரங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்க டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ சாப்பிட்லன்னா அவங்களுக்கு பிரச்சனை. நன்றாக இருக்கிறவர்கள் ஒரு நாள் சாப்பாட்டு தியாகம் பண்ணணும். அப்படி சஷ்டியிலே விரதம் இருந்தால் குழந்தை இல்லாதவர்கள்லாம், இப்போ எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு பலர் சொல்லுகிறார்கள். அப்போ சஷ்டியிலே முருகப்பெருமானை குறித்து விரதம் இருந்தால் அகப்பைங்கிறது கருப்பை, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுன்னு பேர். கருப்பையில் குழந்தை வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். ஆகையினாலே குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இந்த வருகின்ற சஷ்டியிலே சுவாமி முருகப்பெருமானை குறித்து தியானித்து விரதம் இருந்தால் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, தெய்வத்தால் முடியாதுன்னு. ஆகையினாலே இந்த சஷ்டி விரதத்தை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் கருணை தெய்வம். நரசிம்ம சுவாமி இரண்யனை கொன்று விட்டார், ராமபிரான் ராவணனை கொன்று விட்டார், கிருஷ்ணர் கம்சனை கொன்று விட்டார். ஆனால் முருகப்பெருமான் சூரபத்மானை கொல்லவில்லை, அவரை சேவலும் மயிலும் ஆக்கிட்டாங்க. ஸ்டேட் மந்திரி வந்து மத்திய மந்திரி ஆன மாதிரி, ப்ரொமோஷன் வந்த மாதிரி. சூரபத்மன் தானே சேவலும் மயிலுமா ஆயிருக்கிறான். ஆகையினாலே முருகப்பெருமான் வந்து எந்த உயிரையும் கொல்லலை, அவர் ப்ரமோஷன் வந்துடுது. சூரன் பெருவாழ்வு என்று சொல்வார்கள், சுரசம்மாரன் கோயிலில் சொல்லுவார்கள். ஆனால் சூரன் பெருவாழ்வு பெறுகிறான். முன்பு 108 அண்டங்களுக்கு தலைவனாக இருந்தது, இப்போ எல்லா உலகங்களும் அவனை வணங்குது. முருகப்பெருமானுக்கு மயில் தான் வாகனம், சூரபத்மன் தான் மயிலாக இருக்கிறான், சேவல் கொடியாக இருக்குது. தேவர்கள் எல்லாம் திருவடியில் விழுந்து வணங்கினார்கள், அப்புறம் கைகூப்பி கும்பினார்கள். விலங்குகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு தான் சிரிக்கிற ஆற்றல் உண்டு. ஆனால் இந்த பறவைகள் சிரித்ததான் என்ன, முன்பும் எங்களை தான் கும்பிட்டாங்க, இப்பவும் எங்களை தான் கும்பிட்டாங்க. கீழே விழுந்தால் மயில் காலில் விழுறாங்க, மேலே கை தூக்கி கும்பிட்டா கோழி கொடி சுவாமிக்கு, எங்களை தான் கும்பிடுறாங்கன்னு சொல்லிச்சான். அப்படி பெருவாழ்வு பெற்ற கதை. கொடிய அரக்கனே சுவாமியினுடைய திருவடியிலிருந்து உய்வு பெற்றான் என்றால் அடியவர்களாகிய நாம் உய்ய மாட்டோமா? எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? அப்படி அந்த சஷ்டி விரதம் முருகனை குறித்தது 108 அஷ்டோத்திர மந்திரம் வரும். அதில் வம்ச விருத்தி கரானாயான்னு முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திர நாமங்களில் மட்டும்தான் உண்டா, வம்சத்தை விருத்தி செய்கின்றவன். ஆகையினால் யாரும் குழந்தை இல்லைன்னே கவலைப்படாதீங்க. குழந்தை பெருமான் அவன்தான் கடைக்குட்டி, 4 குழந்தையில் அவன் தான் கடைக்குட்டி முருகன். ஜனித்த புத்திரரில் சிறியோனே என்பார் அருணகிரிநாதர். அப்படி முருகப்பெருமான் குழந்தை தெய்வம். அவனை இந்த சஷ்டியிலே குறித்து விரதம் இருந்தால் நிச்சயமாக எல்லோருக்கும் நல்ல ஞான புத்திரன் பிறப்பான், அதில் ஒன்றும் சந்தேகப்படக்கூடாது. ஆகையினாலே சஷ்டி விரதம் மக்களை உயர்த்தும் என்று சொல்லி இந்த மகா சஷ்டி வருகிறது. எல்லோரும் விரதம் இருந்து முருகப்பெருமான் சூரனே பெருவாழ்வு பெற்றால் என்றால் மக்கள் நாம் பெறமாட்டோமா? தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி தொல்கதி அடைவர் என்பது ஆயவும் வேண்டும் பொருள். ஆகையினால் இந்த சஷ்டி விரதத்திலே எல்லோரும் முருகப்பெருமானை குறித்து தியானம் செய்து உங்கள் வாழ்வு உயர வேண்டும். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராதே என்ற இந்த பிறவி துன்பத்தை நீக்குபவனும் அவன்தான் என்று சொல்லி இந்த சஷ்டி நன்னாளிலே எல்லோரும் முருகப்பெருமானை குறித்து விரதம் இருந்து உயர்வு பெற வேண்டும் என்று ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானை வேண்டி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் வாரி வாரி வழங்குவான் முருகன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வாழ்க வளம் பல சூழ்க.